ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைன். இந்த மாங்காய் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லுமே ஃபில்லிங்கில் அடைக்க போகிறோம். அதனால் நம்ம தையலை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் செயின் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் லாங் செயின் எடுத்திருக்கேன், அகெயின் ஸ்மால் செயின் எடுத்திருக்கேன், திரும்ப லாங் செயின் எடுக்கிறேன், திரும்ப ஸ்மால் செயின் எடுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூவாக இந்த மாங்காவை ஃபில் பண்ணிடுறோம். இது த்ரெட் இருக்கக்கூடிய மாங்காய் அப்படிங்கிற வாசி நம்ம மாங்காவை த்ரெட்டிலே அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவுட்லுக் வேறு வேறு தையல் நம்ம கொடுக்க போகிறோம். பேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்மால் செயின், லாங் செயின், அகெயின் ஸ்மால் செயின், இதுதான் உங்களுக்கு பேஸு. அதை நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். மாங்காய் டிசைனாக இருக்கட்டும், திலகமாக இருக்கட்டும், லீஃபாக இருக்கட்டும், அது என்ன ஷேப்பாக வேணாலும் இருக்கலாம். உள்ளே போட்டிருக்க பேஸ் வந்து இந்த மெத்தடில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாங்காவை நான் அடைச்சிருக்கேன். இப்போ நம்ம மாங்காவை இதே மாதிரியே ஃபில்லிங் பண்ணிடுறோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் எதனால் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஷைனிங்காக. பட் எடுத்த உடனே உங்களுக்கு சில்க் த்ரெட்டு பழகுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு நார்மல் த்ரெட்டில் ஒரு தடவை பழகிட்டு அந்த ஃபிங்கரிங்கு அந்த கையில் பிடிக்கிற வாட்டம்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டு தொட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வழுக்கிக்கிட்டு போகாது, கொஞ்சம் grip கிடைக்கும். இப்போ நம்ம மாங்காவை ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கு அவுட்லுக் சொன்னோம் பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஜரியில் நான் போடுறேன். இது வந்து கலர் ஜரி நான் எடுத்திருக்கேன். கலர் ஜரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு தின்னாக தான் இருக்கும். கோல்டு ஜரி இருக்குது, கலர் ஜரி இருக்குது. நான் கலர் ஜரியில் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாங்காவை சுற்றியும் செயின் கொடுக்குறோம். செயின்ங்கிறத நம்ம பேசிக் செயின் போட்டோம் பார்த்திங்களா, அந்த செயின் தான் கொடுக்குறேன். அது என்ன மாங்காய் ஷேப் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்லேயே அவுட்லைன் கொடுத்துட்டு, இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஃபில்லிங் வந்து அடைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதோட ஹோல் வந்து தெரியும். ஸோ அதை அடைக்கிறதுக்காக தான் வெளியே அவுட்லைன்னு ஒன்று கொடுக்குறது. ஸோ அதனால் வெளியே வந்து அவுட்லைனில் செயின் நம்ம கொடுத்துருக்கோம். அது நான் இப்போ 2 லைன் கொடுத்துருக்கேன். அந்த 2 லைன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பக்கம் பக்கமாகவே கேப் இல்லாமல் அளவுக்கு நெருக்கமாகவே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாங்காவோட அவுட்லைன் பார்த்திங்கனாக்கா ஜரி 2 லைன் கொடுத்துட்டேன். அடுத்த சுகர் பீடு கோக்க போகிறோம். இது மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்கா சுகர் பீடுன்னு கேட்டிங்கன்னா தான் குட்டி மணியாக தருவாங்க. நம்ம செயின் போட்ட பார்த்திங்களா, அதே பேஸில் ஒரு பீடை எடுத்துக்கிறோம், கோக்குறோம். ஒரு குட்டி மணியை குட்டி மணி தான் இது வந்துட்டு சுகர் பீடு. அதை எடுத்துகிட்டு நார்மல் பேஸு செயின் மெத்தடில் அப்படியே கோத்துடுறோம். ஆரி மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா பஜாரில் போய் வாங்க முடியாதவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு குவாலிட்டியாக உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆரி இன்னும் ஈஸி மெத்தடில் நான் இன்னும் சொல்லித்தரேன் உங்களுக்கு.